தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பழைய டெண்டர் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து புரட்டி போட்டு ரிஜெக்டட், கேன்சல்ட், நோ அப்படின்ற மாதிரி தட்டி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 284 கோடி ரூபாய்க்கு உரிய டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அச்சுச்சோ, தாவேக அரசு இப்படி இல்லாம பண்றது? ஏங்க தெரியலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி டெண்டர், இந்த மாதிரி வளர்ச்சி பாதைகளை போறதுக்கெல்லாம் நீங்க முட்டுக்கட்ட போடுறீங்க. நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு கட்டமைப்பை கொண்டு வந்து, இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து இங்க டெண்டர்கள்லாம் விட்டு நாட்டை கட்டமைச்சு கொண்டு வந்தா நீங்க 10 வருஷம் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்லாம் வந்து வாய்க்கிலேயே வியாக்கணம்லாம் பேசிட்டு இருப்பாங்க சிலர்லாம். இந்த வளர்ச்சி புலிகள் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, எல்லாம் தெரியுது. பல டெண்டர்கள் இன்னைக்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக சென்னையில நடைபாதை அமைக்கக்கூடிய டெண்டர், சென்னையில மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய டெண்டர்ன்றது வருஷம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி கூவ நதியை நம்ம வந்து தூய்மைப்படுத்த போறோம்னு நூற்றுக்கணக்கான கோடிகளை வருஷம் ஒதுக்குறாங்களோ, அதே மாதிரி இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி அது ஒரு பக்கம், நடைபாதை அமைக்கும் பணி அது ஒரு பக்கம், சாலை மேம்பாட்டு பணிகள் அது ஒரு பக்கம், ஓவர் பிரிட்ஜ் கட்டுறது அது ஒரு பக்கம், ஃப்ளைஓவர்ஸ் மேம்பாலங்கள் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. சென்னையில எந்த பக்கம் சுத்தி திரும்பினீங்கனாலும் ஏதாவது ஒன்று நோண்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். தேடிக்கிட்டே இருப்பாங்க. தோண்டி 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 என்ன தாண்டா தேடுறீங்க சொல்லுங்கடா, நாங்களா தேடி கொடுக்குறோம்னா இந்த திட்டம் அவனை செயல்படுத்தும். ஆஹா, இந்த திட்டம் பதில இந்த திட்டம் போலமே. அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டியதை இப்ப சிந்திச்சாதான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபோர்காஸ்டிங்கோட நம்ம வந்து வேலை செய்ய முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சா அது முடியுதுக்கு 15 வருஷம் ஆகும். 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலையை அவுடேட்டட். டேய் இதையே இப்பதான் பண்ணிருக்கீங்களாடா, அங்க பாடுற அந்த ஊர்ல அங்க போயிடுச்சு அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த நாட்டுக்கு போய் நாங்க இதை சுத்தி பார்த்துட்டு வரோம், அந்த நாட்டுல இப்படி கட்டமைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உருட்டுனாங்க. இப்ப என்னடான்னா, சென்னையில நடைபாதை போறதுக்கான டெண்டர் கேன்சல், மேம்பாலங்கள் அமைப்பதற்கான டெண்டர் கேன்சல். அதுவும் சமீபத்துல கொடுக்கப்பட்ட டெண்டர்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியமா கேன்சல். ஏன்னா ஆட்சி மாறினாலும் மாறப்போகுது அப்படின்னு உளவுத்துறை சொன்னது ஆனான்னு தெரியல. எல்லாத்துலயும் காசை வாங்கி இந்த உனக்கு வேணுமா டெண்டர் எடுத்துக்கோ, இந்த உனக்கு வேணுமா டெண்டர் எடுத்துக்கோ, எந்தெந்த வேலைப்பாடுகள் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மேம்பாலம் கட்டுமா, பரவாயில்ல இன்னைக்கே கட்டி இன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னைக்கே கல்ல நட்டு அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் கொடுத்து கஜானா இருக்கிறது எல்லாத்தையும் டெண்டர் கொடுத்து தள்ளியிருக்கீங்க. திமுக ஆட்சியில டெண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டி ஃபண்ட் இருக்குல்ல, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா, உனக்கு டெண்டர் வேணுமா இருக்கு, நீ டெண்டர் எடுத்து அதுல லாபம் சம்பாதிச்சு அந்த லாபத்துல இருந்து எனக்கு இவ்வளவு கொடு, அதெல்லாம் கிடையாது. நீ டெண்டர் எடுத்துக்க, என்ன வேல்யூ அதில் 25% 30% எனக்கு குத்துட்டு தான் டெண்டரை உனக்கு கொடுப்பேன். நீ என்ன பண்ணு, டெண்டர் வேலையில் அதை ஏற்றி பில்லு நீ எப்போ வேணா வாங்கிக்க, ஆனால் எனக்கு முன்னாடியே குத்துரு. இப்போ 1 கோடி ரூபாய் நீ டெண்டர் எடுக்கிறனா 30 லட்ச ரூபாய் என் கையில் குத்துட்டா உன் கையில் ஆர்டர். அதுக்கப்புறம் நீ அதை 1 கோடி ரூபாய்க்கு பில் பண்ணு, இல்லை 1.5 கோடி ரூபாய்க்கு பில் பண்ணு, அதை பற்றி கவலை இல்லை, உனக்கு கொடுத்துட்டேன், நீ எடுத்துக்க, உன் லாபம் உன் சாமர்த்தியம் நீ சம்பாதிச்சிக்க அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையாக திமுக ஆட்சியில் வந்து அந்த டெண்டர்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கேன்சல் ஆனதுல 2 பிரச்சனை திமுகவுக்கு இருக்கு. 1, இந்த டெண்டர் வாங்குறதுக்காக முன்கூட்டியே லஞ்சம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை ஒன்று திருப்பி கேட்பாங்க, இல்லை வழக்கு போடுவாங்க. வழக்கு போட்டால் அவங்களுக்கு பிரச்சனை, அதை திருப்பி கேட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இல்லைன்னா எந்த மாதிரி எல்லாம் யாரையெல்லாம் மாட்டி விடலாம், இந்த கவர்மெண்ட்ல நம்ம அப்ரூவரா மாதிரி யாரையெல்லாம் போட்டு கொடுத்தா நம்மளுக்கு வந்து வேலை நடக்கும், போன காசு திரும்ப கிடைக்கும்னு நினைச்சு அந்த வேலையை பார்ப்பாங்க. இதுதான் திமுக இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். 2வது, தமிழக அரசுக்கு என்ன நல்லது அப்படின்னா, திமுகவுக்கு பிரச்சனை வேற, தமிழக அரசுக்கு நல்லது வேற. என்னன்னா, இப்போ போட்டிருக்க டெண்டர் எல்லாத்துலயும் 25% 30% நீங்க கழிச்சிங்கன்னா, 1 கோடி 30 லட்ச ரூபாய் டெண்டர் கொடுத்துருக்காங்கன்னா 1 கோடி தான் அது வேல்யூ. அப்போ 30 லட்ச ரூபாய் கம்மி பண்ணி ரீவேல்யூஷன் பண்ணி யாரெல்லாம் ப்ராப்பரா இதுக்கு பொருத்தமான கான்ட்ராக்டர்ஸோ அவங்கள கூப்பிட்டு லஞ்சம் இல்லாமல் நான் உனக்கு டெண்டரை கொடுக்குறேன், நீ குவாலிட்டியான எனக்கு வேலையை முடிச்சு கொடுக்கணும், ஸ்பீடாக முடிச்சு கொடுக்கணும், இதுதான் ஆர்டர். மக்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய டெண்டராக தான் வந்து இதுக்கப்புறம் டெண்டர்ஸ் வரும்ன்றதுல எந்த மாற்று கருத்துக்கள் இல்லை. அதனால தான் இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணதுல திமுக இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு அடி இல்லாத கடாயை அடுப்புல வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க பதட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறார், ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை தடுக்கிறார். ஸ்டாலின் கொண்டு வந்த நல்ல திட்டம்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன, நீங்க இப்போ தமிழ் புதல்வன் இந்த திட்டம் நிறுத்தக்கூடாது நீங்க, அப்புறம் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் நிறுத்தக்கூடாது நீங்க, மாணவிகள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் நிறுத்தக்கூடாது நீங்க, அப்புறம் மாதம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை நிற்கக்கூடாதுன்றீங்க, பேருந்து கட்டணம் வந்து உயர்த்தக்கூடாதுன்றீங்க, எல்லாத்தையும் நாங்கள் ஓகே அக்செப்டட். மக்கள் நல திட்டங்கள்ல நாங்கள் எந்த கையும் வைக்கல, ஆனால் அவங்க குடும்ப நல திட்டங்கள் சில போட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம கையை வைக்கிறோம். நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கின எல்லா இடத்துலையும் நம்ம செக்மேட்டை வச்சு அவங்களுக்கு வந்த ஃபோவியும் வந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, அப்போதான் நீ சும்மா இருப்ப. இல்லைன்னா 50 கோடி குத்தி எம்எல்ஏ வாங்குறேன், 100 கோடி குத்தி எம்எல்ஏ வாங்குறேன், இப்படிதான் சுற்றிட்டு இருப்பேன். உனக்கு இந்த பக்கம் நான் வரக்கூடிய இன்லெட்டெல்லாம் அடிச்சு விட்டேன்னா அந்த பக்கம் நீ திமிர எடுத்து ஆட மாட்டே பத்தியா,
அந்த திமிர் எடுத்து ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக வச்ச ஆப்பு தான் இந்த டெண்டர் கேன்சலேஷன்ஸ். இந்த பக்கம் எவன் டெண்டர் ஊற்றணும், எவன் கமிஷன் வாங்கணும், இதில் வேற மேலே வர்றதுக்கு முன்னாடி சில்லறைகள் சில செதறி இருக்கும்ல. இங்கே 30 லட்சம் மேலே வரைக்குமா போயிருக்கும், 10 லட்சம் மேலே போயிருக்குன்னா கீழே 20 லட்சம் பிரிஞ்சிருக்கும். அந்த 20 லட்சத்துக்கு எவன் சிக்க போகிறான், சீரடிக்க போகிறான், எவன் துக்கப்பட போகிறான், துன்பப்பட போகிறான், ஓன்னு ஒப்பாரி வச்சு அழக போகிறான், நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். மாஸ்டர் ஸ்ட்ரோக். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு அந்த வர்றவ ஆப்படிச்சு நிப்பாட்டுறதுல அண்ணன் மாஸ்டர்ரா அப்படின்ற மாதிரி அண்ணன் செஞ்சு விட்டுருக்காப்புல. ஐயோ, சினிமாவில் பார்த்த டைலாக்லாம் இங்கே பொருந்துது. பேசினா அப்புறம் சினிமா அரசியல்ன்றவாங்க, இல்லைன்னா நடிகர்ன்றவாங்க. சரி, ஓகே. இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் எந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. நன்றி. நான் வேலூரன் கே.ஆர்.